பிஜேபி அலைன்ஸ் வராது. பிஜேபிக்கு அகேன்ஸ்ட் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மென்டாலிட்டி. காசிப் எல்லாம் பேச வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அடுத்தது இன்னொரு 5 வருஷம் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, நாங்கள் அடுத்த வாட்டி பண்ணி காட்டுறோம்னா எந்த மோகத்தோட, எந்த ஒரு தென்னாவத்தோட, அது மட்டும் இல்லாமல் ஏன்டா நாங்கள் இந்த மாதிரி முடிவு எடுத்தோம் அப்படிங்கிற நிறைய இடத்துல எனக்கு காது கேட்க முடியும். இன்னி வரைக்கும் எந்த ஒரு திட்டத்துலையும் ஒரு வேலை வாய்ப்பும் அவங்க உருவாக்கி கொடுத்ததில்லை. ரீசெண்டாக ஒரு ஜேர்னலிஸ்ட் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஏடிஎம்கேக்குள்ளே இருக்கக்கூடிய நம்ம ஸ்டார்டிங்கில் பேசின மாதிரி ஓபிஎஸ் அவர்கள் இல்லை, டிடிவி அவர்கள் இல்லை. ஸோ கடந்த தேர்தலில் தோல்வியை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோட வாக்குகள் இல்லை அப்படிங்கிறதுனால பல தொகுதிகளில் சின்ன சின்ன வாக்கு வித்தியாசத்தில் தோக்குறதுக்கு போன எலெக்ஷன் நம்ம உதாரணமாக எடுத்துக்கலாம். திரும்பவும் அதே மாதிரி அவர்கள் எல்லாம் இல்லாமலே எலெக்ஷனை போய் சந்திக்கும் பொழுது பிஜேபி அலைன்ஸ் வர இருக்குது. பிஜேபிக்கு அகேன்ஸ்ட் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மென்டாலிட்டி எல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து திரும்பவும் தோல்வி தானே கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டப்போ அவர் ஒரு பாயிண்ட் சொன்னார். இதெல்லாம் ஃபைன் ஒத்துக்கிறோம், பட் ஆனால் இதெல்லாம் தாண்டி ஏடிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி. அது ஒன்றே போதும் எடப்பாடி அவர்கள் திரும்ப முதலமைச்சர் ஆகிறதுங்கிறத ஒரு விஷயத்த சொன்னார். பொதுவாக எந்த ஆட்சியாக இருந்தாலும் அந்த ஆட்சி முடிகிற அந்த 5 வருஷம் முடியும் பொழுது ஆன்டி இன்கம்பன்சியாக நிறைய விஷயங்கள் சொல்லுவோம். இந்த ஆட்சியிலும் அது இருக்குது. நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இந்தந்த விஷயங்கள் திமுக செஞ்ச விஷயங்களே எங்களுக்கு போதுமானது, தட் மீன்ஸ் நான் ஜேர்னலிஸ்ட் சொல்லக்கூடிய கருத்தை ஒத்துக்கிறீங்க அப்படின்னா எதை சொல்லுவீங்கன்னு கேட்குறேன். இல்லை, அது டெஃபினட்டாக ஒரு காரணமாக இருக்கும். ஆனால் அது மட்டும்தான் காரணமாக இருக்கும்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா ப்ராக்டிக்கலாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இவங்க பிடிக்கல, இல்லை இவங்க ரொம்ப அநியாயமாக நடந்துக்கிட்டாங்க, இவங்க ஆட்சியில் மக்கள் ரொம்ப நொறுங்கி போயிட்டாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் காரணமாக இருக்காது. நீங்கள் இன்னொரு பக்கம் திரும்புகிறீங்க, மக்களாக இருந்த நீங்கள் இன்னொரு பக்கம் திரும்புகிறீங்க, இன்னொரு தலைவர் பார்க்குறீங்க, அவருடைய பேச்சை நீங்கள் கேட்குறீங்க, கன்வின்ஸ் ஆகிறீங்க, அவரை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. இவர் தான் நம்ம நாட்டுக்கும் நம்ம மக்களுக்கும் நல்லது, இவருடைய தலைமை தான் நமக்கு ரொம்ப தேவை, இந்த இந்த நெருக்கடியிலிருந்து எங்களை வெளில கொண்டு வரக்கூடிய ஒரே ஒரு தலைவர் இவர் தான் அப்படின்னு நினைக்கும் போது இங்கே இருக்கிற கோபம், அந்த டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டும்தான் போதாது. அந்த தலைவர் மேலே இருக்கிற அந்த நம்பிக்கையும், அந்த ஒரு என்னோட பாரம் எல்லாமே, என்னோட கஷ்டம் எல்லாமே இவர் தோள் மேலே போட்டால் அவர் தாங்கி பார்ப்பா அப்படிங்கிற ஒரு இது தேவை. அது அண்ணன் எடப்பாடியார்கிட்ட இருக்கு. ஏன்னா ஏற்கனவே 4 வருஷம் இப்போ மக்கள் மத்தியில் நீங்கள் போனீங்கன்னா எல்லா இடத்துலையும், நான் பெரும்பாலும் கிராமங்கள்லேயும் இந்த ஆஃப் சிட்டி இதில் தான் நான் சுற்றிட்டு இருப்பேன். இன்னும் சொல்லப்போனால் நான் ஃப்ளைட் ஏறுறது கூட ரொம்ப கம்மி, எல்லா இடத்துக்கும் காரில் தான் போவேன். அப்போ தான் உண்மையான தமிழ்நாட்டை என்னால் பார்க்க முடியும், புரிஞ்சிக்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய இடங்களில் ஐயா இருந்தால் அந்த 4 வருஷம் நல்லா தான் இருந்தோம், எல்லாமே நல்லா பண்ணார், நல்லா தானே பண்ணார், இல்லை எல்லாமே நல்லா பண்ணார், எங்களுக்கு எந்த குறையும் வைக்கலையே அப்படின்னு சொல்லி மக்கள் இப்போது யோசிக்கிறாங்க. ஏன்டா நாங்கள் இந்த மாதிரி முடிவு எடுத்தோம் அப்படிங்கிற நிறைய இடத்துல எனக்கு காது கேட்க முடியுது. என்கிட்டயும் சொல்கிறாங்க நிறைய பேர். இப்போ ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது லிக்கர், ஆல்கஹால் அப்யூஸு, இந்த மதுபான கடைகள் என்றைக்குமே ஒரு 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 பாரமாகவும் ஒரு தொல்லையாகவும் இருந்திருக்கு. இது ஒரு வலி கொடுக்குற விஷயமா தான் இருந்திருக்கு. அம்மா ஆட்சிக்கு வரும்போது கண்டிப்பாக இது நீக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணேன், ஆனால் படிப்படியாக தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அது தகுந்த மாதிரியே ஸ்டெப்ஸ் எடுக்க ஆரம்பித்தாங்க. திமுக காரங்க தலைவர்கள் எல்லாமே அவங்களுடைய பிரச்சார நேரத்தில் வந்த உடனே நாங்கள் முதல்ல ஒரே கையெழுத்து போட்டு எல்லாத்தையும் இழுத்து மூடிடுவோன்னு சொன்னாங்க. மக்கள் பாவம் நம்பிட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கடைகளை இழுத்து மூடுறதை விடுங்க, எல்லாமே 4 மடங்குலேருந்து சில இடங்களில் 6 மடங்கு, 7 மடங்கு, 8 மடங்கு கூட அந்த கடைகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. இதில் பாதிக்கப்படுறது யார்? மக்கள் தான். யார் மக்கள்னா சொன்னால் யார்? ரொம்ப குறிப்பாக எளிய மக்கள், அன்றாட வேலைகளுக்கு போகிறவங்க. அதில் நீங்கள் மக்கள் ஏடுங்க, அதுக்குள்ளே நீங்கள் வாங்க. மக்கள் ஓகே, அதில் வேலைக்கு போகக்கூடிய மக்கள், அதுக்கப்புறம் அதில் குடும்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குடும்பத் தலைவர், தலைவி, குழந்தைங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த ஒரு வீட்டுக்குள்ளே அந்த அந்த ஒரு சாயங்கால நேரம் உழைச்சி கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. அங்கே என்ன சூழ்நிலை எப்படி இருக்கும்?
புரிஞ்சுக்க முடியுது. இதனால எவ்வளோ பாதிப்பு இருக்கு. சரி, உடல் நலம், அந்த அந்த உடல் நலம் மட்டும் இல்லை, உயிர் அளவுக்கே ஒரு பாதிப்பு இருக்கு. இல்லை, அது ஒட்டுமொத்தமாகவே அந்த ஒரு தினசரி குடிக்கக்கூடிய ஒரு நபர் இருக்கக்கூடிய குடும்ப சூழலே ரொம்ப மோசமான. இல்லை, அதனால குடும்பத்துக்குள்ள என்ன மாதிரி ஒரு வயலன்ஸ் உருவாகுது பாருங்க. என்ன மாதிரி ஒரு வருத்தம், ஒரு வலி, ஒரு வயலன்ஸ். அதிலிருந்து அடுத்த தலைமுறை அந்த பிஹேவியரை பார்த்து வளர அடுத்த தலைமுறை அவங்களோட குழந்தைங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும். இதோட சேர்த்து ஒவ்வொரு தெருமுனையிலையும் போதைப் பொருட்களுடைய வியாபாரம் அவ்வளோ ஜோராக நடந்துட்டுருக்கு. 4.5 வருஷமாக நடந்துட்டுருக்குங்க. எந்த அளவுக்கு அது பரவி இருக்கும். இப்போது இதுக்கு டைரெக்டாக சம்மந்தப்பட்ட இன்னொரு விஷயம், ஜாப்லெஸ்னஸ். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. ஸோ இளைஞர்கள் வந்து வேலை வாய்ப்பு இல்லாதனால இந்த மாதிரி போதைப் பொருட்கள் எல்லாம் அடிமை ஆகிறாங்க. அதனால் குடும்பங்கள் சதறி போகிறது மட்டும் இல்லாமல் சமுதாயத்தில் வயலண்ட் கிரைம்ஸோடைய அதிகரிப்பு வந்து பல மடங்கு ஜாஸ்தியாக இருக்குது. எங்கே வேலை வாய்ப்பு இல்லையோ அங்கே பொருளாதாரம் இல்லை, எங்கே பொருளாதாரம் இல்லையோ அங்கே கிரைம் கிரியேட் ஆகும். ஆமாம், வேலை வாய்ப்பு எதனால இல்லை? இப்போ திமுக ஆட்சி பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொன்ன அந்த அத்தனை வாக்குறுதிகளில் ஒன்று, நம்மளுடைய இளைஞர்களுக்கு படித்து வந்து பட்டம் வச்ச இளைஞர்களுக்கு நாங்கள் ஒரு வருஷத்துக்கு பல லட்ச வேலை வாய்ப்புகள் உருவாக்கி தரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னி வரைக்கும் எந்த ஒரு திட்டத்துலேயும் ஒரு வேலை வாய்ப்பும் அவங்க உருவாக்கி கொடுத்ததில்லை. ஆனால் இளைஞர்கள் வந்து படித்து வர்றாங்க. படிக்க வைக்கிறதுக்கு அவங்க அம்மா அப்பா வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கே இல்லாமல் மற்ற குடும்பத்தில் இருக்கிற மற்ற குழந்தைங்களுக்கும் இல்லாமல் படிக்கிற பசங்களுக்கு எப்போவுமே ஜாஸ்தி கொடுப்பாங்க. ஃபீஸ் கட்டுறதுக்கோ இல்லை சாப்பாடு ஏதோ ஒன்று. அவ்வளோ தியாகம் பண்ணி பசங்களுக்கு படிக்க வச்ச பிறகு அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கலன்னா என்ன ஆயிடுவாங்க அவங்க? ப்ராப்ளம் தான். இந்த மாதிரி பழக்கத்துக்கு தான் திரும்புவாங்க. ஸோ இன்னொரு வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு மார்க்கெட் நீங்களே க்ரியேட் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஒரு பொறுப்பான தலைவராக இருந்தால் என்னுடைய அடுத்த தலைமுறை பசங்க யார், அவங்களுக்கு வாங்க, உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு கொடுக்குறேன், உங்களுக்கு இந்த ட்ரைனிங் கொடுக்குறேன், உங்களுக்கு இந்த வொகேஷ்னல் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் கொடுக்குறேன், உங்களை வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து தனியாக உங்கள் காலில் நின்று ஒரு இண்டிபெண்ட்டாக உங்களால் வாழக்கூடிய அளவுக்கு நான் உங்களை தயார்படுத்துகிறேன், அதுக்கான இத்தனை திட்டங்கள் நான் கொடுக்குறேன், இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது ஒரு பொறுப்பான தலைவருடைய செயல். இல்லை ஒரு முகமூடி மாதிரி போட்டுக்கிட்டு, அதாவது எனக்கு உள்ளே இருக்கிறது இங்கே இந்த முகமூடிக்கு இந்த பக்கம் இருக்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச உலகம், எனக்கு தெரிஞ்ச ஆட்சி, எனக்கு இருக்கிற எனக்கு தெரிஞ்ச நிலவரம், அதுக்கு வெளியில் இருக்கிற உண்மையான நிலவரம் வந்து எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு நடந்துகிட்டு இருக்கிற ஒரு ஆட்சியை பற்றி நீங்கள் என்ன சொல்வீங்க? ஸோ நிஜமாகவே அந்த ஆன்டி இன்கம்பன்சிங்கிறதும் உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக மாறும். எடப்பாடி அவர்களுக்கு இருக்கக்கூடிய அவர் மேலே மக்கள் வைக்கக்கூடிய இது அட்வான்டேஜ் அப்படின்னு அப்படி எடுத்துக்க வேணாம், இந்த இஷ்யூவை புரிஞ்சுக்க. இல்லை, அதான் அட்வான்டேஜ் அப்படிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப இது வந்து ரொம்ப கணக்கு போட்டு எடுத்துக்கிற மாதிரி ஒரு இருக்கும். ஆக்சுவல் பிரச்சனை புரிஞ்சுக்க என்ன வலினால ஒரு ஆன்டி இன்கம்பன்சி உருவாகுது அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கிட்டா அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஒரு ஃபேக்டராவோ இல்லை ஒரு கணக்காகவோ நம்ம எடுத்துக்க முடியாது. மக்கள் எவ்வளோதான் அடி வாங்கி எவ்வளோதான், அதாவது தரைக்குள்ள அவங்க வந்து நொறுங்கப்பட்டு இருந்தா தான் அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் வருவாங்க. ஸோ அந்த வலி, அந்த வேதனை, அந்த அந்த நெருக்கடி, அந்த நரகம், இது எல்லாமே தான் கண்டிப்பாக நம்ம பக்கம் திரும்ப வைக்கும். நம்ம இஷ்யூஸ் பேசினாலும் இவ்வளோ ஆன்டி இன்கம்பன்சியாக இருக்கலாம், செஞ்ச விஷயம் நலத்திட்டங்களாக இருக்கலாம், ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம், நம்ம இவ்வளோ விஷயம் பேசும்போது எலெக்ஷனில் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நம்ம எதிர்பார்க்கக்கூடியது திமுகவோட தேர்தல் அறிக்கையாக இருந்தாலும் சரி, அதிமுகவோட தேர்தல் அறிக்கையாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு வாட்டியும் நமக்கு புதிதாக வரக்கூடிய அந்த அறிவிப்புகள் இருக்குல்ல, அறிக்கைகளில் முக்கியமான அட்ராக்டிங் எலிமெண்ட் மாதிரி சில விஷயம் இருக்கும் இல்லை. நிறைய நம்ம பார்த்து எக்ஸாம்பிள் நிறைய சொல்லலாம். நம்ம ஊரில் போன முறை வந்து மகளிர் உரிமை தொகை சொன்னது திமுக சொன்னாங்க. ஃபஸ்ட்டு கமல் சார் தான் ஃபஸ்ட்டு பேசினார், அதுக்கப்புறம் திமுக அதை கையில் எடுத்தாங்க. அப்புறம் எடப்பாடி அவர்களும் 1500 ரூபா சொன்னார். ரீசெண்டாக கூட பேசியிருந்தார், நான் 1500 ரூபா தரேன்னு சொன்னேன், அவங்க 1000 ரூபா தான் தரேன்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். நீங்கள் அந்த எலெக்ஷன் நெருங்குது, அதுவும் குறிப்பாக பெண்களுக்கான திட்டங்கள் எப்போவுமே ஏடிஎம் கொஞ்சம் ஸ்பெஷல். ஸோ என்ன மாதிரியான இந்த முறை நம்ம அதை கவர்ச்சிகரமான திட்டம்லாம் சொல்லி நம்ம அதை டீக்ரேட் பண்ணக்கூடாது. இங்கே சொல்லப்பட எல்லா திட்டங்கள்னாலேயும் அதிமுக திமுக ரெண்டு பேருமே கொண்டு வந்த இலவச திட்டங்கள்னாலே இங்கே பெரிய வளர்ச்சி நடந்திருக்கு. ஸோ அதை நம்ம முதல்ல ரிசீவ் பண்ணிக்கணும். நான் அப்படி தான் பார்ப்பேன் அதை. ஸோ இந்த முறையும் அதை எதிர்பார்க்குறோம். மக்களாகவே பொதுமக்களில் ஒருத்தராக இந்த முறை என்ன திட்டத்தை சொல்ல போகிறாங்க இன்ட்ரெஸ்டிங்காக, அது சமூக நலனோட சேர்ந்து
அப்படி ஏதாச்சும் டிஸ்கஷன் உள்ள நடந்திருக்குதா? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரிஞ்சா எங்களுக்கு ஒரு காசிப் மாதிரி கூட சொல்லலாம். இல்லை இல்லை, காசிப் எல்லாம் பேச வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அதிமுகவில் அதுக்கு அப்புறம் முக்கியமாக அண்ணன் எடப்பாடியார்கிட்ட வந்து எந்த விதமான ஒரு கிசுகிசுக்கும் தேவையே இருக்காது, இடமும் இருக்காது. எதுவாக இருந்தாலும் அவர் வந்து பளிச்சன்னு சொல்லிடுவார், எந்த விதமான சந்தேகமும் இருக்காது. ஆனால் இப்போ நீங்கள் இந்த திட்டங்களை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள். இப்போ அம்மாவுடைய அத்தனை திட்டங்கள் வந்து ஆமாம், பெண்களுக்கு முக்கியத்துவம் எப்போவுமே கொடுப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் எல்லா மக்களுக்கும் ஒவ்வொரு திட்டம், அது ஒவ்வொரு திட்டம் இல்லை, பல திட்டங்கள் வந்து அவங்களுடைய தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஒரு சப்போர்ட்டிவான திட்டங்கள் தான் அவங்க கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. அதை அண்ணன் கண்டினியூ பண்ணிக்கிட்டே வந்தார். இப்போ திமுக ஆட்சியில் எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டாங்க. அதான் அம்மா உணவகம் மூடினாங்க பாருங்கள். அவங்க ஆட்சிக்கு வந்த புதுசில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எப்படி ஒவ்வொரு அம்மா உணவகத்தில் போய் அடித்து தொண்டர்கள் செஞ்சது செஞ்சேனுங்க. யார் செஞ்சேன்னு, அதாவது ஒரு 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 தூண்டுதலோ இல்லை ஒரு அனுமதியோ, அது சொல்லப்படாத ஒரு அனுமதியாகவே இருக்கலாம். அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அது அந்த வன்மை வந்து மனசுல எவ்வளோ ஆழமா இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அப்படி ஒரு நல்ல திட்டத்துக்கு எதிராக அப்படி வன்மம் கிரியேட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை, புரிஞ்சுக்க. அதுதான் சொல்றேன். இப்போ அம்மா உணவு மக்கள் சாப்பிடு, ஏழை மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு உணவு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம், அதையே இழுத்து மூடிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இவங்களை பற்றி நீங்கள் என்ன வேறு என்ன சொல்ல முடியும்? அவங்களுடைய உண்மை மனசு, அவங்களுடைய உண்மை நோக்கம் வந்து புரிய வைக்கிறதுக்கு இதை விட வேறு என்ன சொல்லுங்க? சாப்பிடணும்னு உட்கார்ந்த ஒரு ஏழை அந்த அந்த பசியில் வாடுற அந்த வயிற்றுல கையிலிருந்து நீங்கள் சாப்பாட்டை பிடிங்கிட்டிங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு அரசியல் நீங்கள் நடத்துகிறீங்க? எப்படிப்பட்ட ஆட்சியை நடத்தியிருக்கீங்க? அடுத்தது இன்னொரு 5 வருஷம் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, நாங்கள் அடுத்த வாட்டி பண்ணி காட்டுறோன்னா எந்த மோகத்தோட, எந்த ஒரு தென்னாவட்டோட, அது மட்டும் இல்லாமல் மக்களை வந்து எவ்வளோ கேவலப்படுத்தி பேசுகிற மாதிரி இது. அதாவது நான் உன்னை வந்து 5 வருஷம் எப்படி வேணாலும் நான் பந்தாடி இது பண்ணி உன்னை எப்படி வேணாலும் நான் ட்ரீட் பண்ணுவேன், உன்னை நான் மனுஷனாவே நான் பார்க்கல, உன்னுடைய அத்தனை தேவைகளும் வந்து நான் கண்டுக்காமல் இருக்கிறது மட்டும் இல்லை, உனக்கு இருந்தது எல்லாத்தையும் நான் பிடிங்கி போட்டுருவேன், நீ எப்படி வேணாலும் எக்கேடு வேணாலும் நீ போ. உனக்கு வந்து ஒரு சிம்பிளாக சொல்லணுன்னா யாரோடைய வருமானமும் வளரவே இல்லை, வருமானத்தில் முன்னேற்றம் இருந்ததே இல்லை இந்த லாஸ்ட் 4.5 years. ஆனால் உங்களுடைய விலைகள் எல்லாமே, பால் விலை முதற்கொண்டு, மின் கட்டணம் முதற்கொண்டு, வரி, வீட்டு வரி, சொத்து வரி, ஐ மீன் எனக்கு ஒன்று வந்து நம்ம கூட்டத்தில் சொல்லும்போது பட்டுன்னு ஒன்று வரும்போது எனக்கு சொல்ல எனக்கு அவ்வளோ திரும்ப அவ்வளோ கோவம் வருது. அதாவது மனுஷங்க வாழக்கூடாது அப்படிங்கிறது தான் கிளியராக தெரியுது. இல்லை, பொதுமக்கள், சாதாரண மக்கள், ஏழை மக்கள் யாருமே வாழக்கூடாது அப்படிங்கிறது தான் இது. என் மக்கள் நல்லா இருக்கணும்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் இன்னும் வளரணும், அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு அத்தனை நியாயமாக வாழ்கிறதுக்கான அத்தனை அடிப்படை தேவைகள் வந்து நான் வந்து இன்னும் நல்ல பலப்படுத்தி நான் கொடுக்கணும், ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு பொறுப்பான நேர்மையான தலைவரனுடைய நோக்கமாக இருக்கும். இருக்கிறது எல்லாத்தையும் பிடுங்கி போட்டுட்டு நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும், இல்லை இத்தனை திட்டங்களுக்கும் இருந்த பணம் எங்கே போச்சு? ஸ்டேட்டோடைய ரெகுலர் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கான பணம் எங்கே போச்சு? ஸோ இந்த நிதியெல்லாம் எங்கே போச்சுன்னு கேட்குறேன். இப்போது நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுக்கும்போது பெண்களுக்கு நான் உரிமை தொகை கொடுக்குறேன், 1000 ரூபா பெண்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ப வைக்கிறீங்க, மக்கள் வந்து நம்புகிறாங்க, ஓட்டு போடுறாங்க, தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் காணோம், உத்துரு புஷ் பண்ணி கேட்டால் அதுவும் அண்ணன் தான் கேட்டார். அண்ணன் தான் கேட்ட பிறகு பல மாதங்களுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் கடந்த பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஏன் சில பேருக்கு மட்டும்தான் கொடுக்குறீன்னு கேட்டால், இல்லை தகுதி இருக்கிற பெண்களுக்கு மட்டும்தான். அது என்ன தகுதி? ஓட்டு கேட்க வரும்போது தகுதி பற்றி பேசலையா? அப்படின்னா அது ஏமாற்றம் தானே. திட்டம் போட்டு ஏமாற்றி பொய் சொல்லி ஏமாத்தின ஒரு செயல் அது. ஸோ இவ்வளோ அடித்தட்டு செயலிருந்து மக்களை ஏமாற்றணும், முட்டாளாக்கணும், அவங்கள நம்ப வச்சுட்டு அவங்களுடைய வாக்கு வாங்கிட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்து நாங்கள் தான் இந்த மாதிரி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற
ஒரு ஒரு உத்தேசம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக ஆரம்பத்திலேயே இருந்திருக்கு அப்படிங்கிறது அவங்க செயலால் அவங்களே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதில் என்னுடைய கற்பனையோ இல்லையோ இல்லை நீங்கள் வந்து இதில் அனலைஸ் பண்ணுறதுக்கோ எதுவுமே இல்லை. இது ஃபேக்ட். நான் சொல்கிறது ஃபேக்ட். நான் அனலிஸ்ட் கிடையாது. நான் வந்து இங்கே உங்களுடைய இன்டர்வியூ நேரம் நிரப்புறதுக்காக டிஸ்கஷன் பண்ணுறதுக்காக நான் இல்லை. ஐ எம் நாட் தட் எக்ஸ்பர்ட். ஃபேக்ட்ஸை பார்த்து சாதாரண மக்களில் ஒருத்தியாக என்னால் என்ன புரிஞ்சிக்க முடியும்னா இது. புரியுது. ஸோ நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நான் இந்த டிஸ்கஷனை இன்னொரு தளத்தை நோக்கி நகர்த்தலன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இன்டர்வியூட கடைசி ஏரியாவில் வந்துட்டோன்னு. ஒவ்வொரு எலெக்ஷன்லேயுமே நம்ம புதிய முகங்கள் வரும். அது தெரிஞ்ச முகமாக இருக்கும்போது அதோட இம்பேக்ட் வந்து பெருசாக இருக்கும். எலெக்ஷன் இம்பேக்ட் இல்லை, மீடியா இம்பேக்டாக இருக்கலாம், டிஸ்கஷனில் இருக்கலாம், அது ஒரு விவாத பொருளாக மாறும். அது விஜயகாந்த் அவர்கள் வரும்போதாக இருக்கலாம், கமல் சார் அவர்கள் வரும்போதாக இருக்கலாம். ஸோ அந்த வரிசையில் இப்போ விஜய் அவர்கள் உங்கள் இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவர். இதில் சொல்லப்படுற இன்னொரு விஷயம் இருக்குது. விஜய் கண்டிப்பாக ஒரு பெரிய முகம். அவர் சொன்ன மாதிரி நிஜமாவே புகழின் உச்சத்தில் இருக்கும்போது வராரு, அதை நம்ம ஒத்துக்கணும். அவர் ஏற்படுத்தக்கூடிய இம்பாக்ட் என்னங்கிறது நமக்கு எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும். பட் இன்னொரு ஏரியாவும் சொல்லப்படுகிறது, இதில் பெரிய பாதிப்பு ஏடிஎம்கேக்கு வரும். ஏடிஎம்கே ஓட்டை தான் பயங்கரமாக வாங்க போகிறாருங்கிற ஒரு டிஸ்கஷனும் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? முதல்வருடைய வருகை எப்படி பார்க்குறீங்க? நான் சொன்ன இந்த விஷயத்தை எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து அரசியலுக்கு வந்த விஷயம் வந்து கண்டிப்பாக வரவேற்க வேண்டியது தான். ஏன்னா எப்போவுமே நமக்கு ஒரு 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 ஃப்ரெஷ் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு குரல், அதுவும் எத்தனையோ பேர் வந்து ரீச் பண்ணி இம்பேக்ட் பண்ணக்கூடியவங்க, மக்களுக்காக பேசக்கூடியவங்க எத்தனை பேர் வந்தாலும் நல்லது. மக்களுக்கு நல்லது, நம்ம ஸ்டேட்டுக்கு நல்லது. அதுக்கப்புறம் எனக்கு ஏடிஎம்கே ஓட்டை தான் அதிகமாக வாங்க போகிறாரு. இல்லைங்க, எப்படி நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தாலும் அதுக்கு சான்ஸே இல்லை. சான்ஸே இல்லை. அது என்னன்னு நீங்களே உங்களுடைய அடுத்தடுத்த இன்டர்வியூவில் நீங்கள் பல அனலிஸ்ட் கூட பல ஜேர்னலிஸ்ட் கூட நீங்கள் உட்காந்து பேசுகிறீங்க. ஆனால் இது மட்டும் உறுதியாக சொல்கிறேன், அதிமுகவுடைய வாக்கு வங்கியை டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதிமுக வாக்கு வங்கி கோர் ஓட்டுகள் அப்படியே இருக்கும். அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் தான் போன எலெக்ஷனில் 20% வாக்கு வாங்கினது. பலரும் அதை மைனஸாக சொல்லுவாங்க. பட் நான் சொல்லுவேன், போன எலெக்ஷனில் ஏடிஎம்கேக்கு ரோல் இல்லை. ஏன்னா 2 கூட்டணியும் இல்லை, இந்தியாவிலையும் இல்லை, என்டிஏலையும் இல்லை. அப்படி இருக்கும்போது எடப்பாடி அவர்களுக்கு போடக்கூடிய ஓட்டுங்கிறது 2 கூட்டணிக்கு போக போகிறது இல்லை. அப்படிங்கும்போது அங்கே ரோலே இல்லை. ரோல் இல்லாமல் 20% வாங்குறதுங்கிறது ஆக்சுவலி நான் ஒரு ப்ளஸ்ஸாக தான் பார்ப்பேன். ஆமாம் ஆமாம். ஸோ அது கோர் ஓட்டு டிஸ்டர்ப் ஆகாது. பட் நம்ம ஒரு 30க்கு மேலே வாங்கக்கூடிய ஓட்டுகள் இருக்குல்ல, வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய நடுநிலையான ஓட்டுகள் ஒன்று இருக்குது. அவங்க அதிமுக ஆதரவுகள் இல்லாமல் இருந்தால் கூட அதிமுக போட நினைக்கிறவங்களா இருப்பாங்க. ஸோ அந்த ஓட்டுகள்லாம் டிஸ்டர்ப் ஆகுன்னு சொல்கிறாங்க. பிஜேபி அதுக்கு ஒரு ஃபேக்டர்ன்றாங்க. பிஜேபியோட அலைன்ஸ் இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய ஒரு அதிருப்தினால அதிமுகவுக்கு ஓட்டு போட நினைக்கிறவங்க கூட அது விஜய்க்கு போட்டுடலாம். ஏன்னா அதிமுக ஓட்டு போட நினைக்கிறவங்க கண்டிப்பாக திமுக போடுறவங்க கிடையாது. ஸோ அந்த ஓட்டு விஜய்க்கு வருங்கிறது சொல்கிறாங்க. நம்ம அதை ரொம்ப ஈஸியாக இல்லைங்க. இது பற்றின கருத்துக்கள் வந்து வெவ்வேறு விதமானது இருக்குது. அது கருத்து பேசிட்டு போவோம். இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது தேர்தலுக்கு. அந்த டைம் அந்த ஷோஸ் எல்லாம் நம்ம நிரப்பணும் இல்லைங்களா? ஸோ இதுக்கான தெளிவு போக போக வரும். ஆனால் திரும்ப நான் தேர்தல் முடிச்சியும் நம்ம பேசலாம் அதை பற்றி. பட் கண்டிப்பாக அதிமுகனுடைய வாக்குகள் வந்து இம்பாக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இல்லை. அதுக்கான காரணங்களும் இருக்கு. ஓகே, நைஸ். போக போக அதை பேசலாம் அடுத்த விஷயம். கண்டிப்பாக நான் இந்த இன்டர்வியூவை கடைசி உங்களுக்கு இது ஒரு பிரச்சாரத்துக்கான வாய்ப்பாக கூட, மென்மையான உங்கள் ஸ்டைலில் ஒரு மென்மையான ஒரு பிரச்சாரத்துக்கான வாய்ப்பாக, ஒரு கன்க்ளூஷனாக கூட நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக தரேன். இது எலெக்ஷன் நெருங்கிடுச்சு, என்ன சொல்ல விரும்புகிறீங்க மக்கள்கிட்ட? இந்த தேர்தலில் சதறி போன குடும்பங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவை வரும். குடும்ப தலைவர்கள் இழந்த குடும்பத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய வரும். வாழ்க்கையும் எதிர்காலத்தையும் இழந்த இளைஞர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவை வரும். பாதுகாப்பு இல்லாததுனால தன்னுடைய வாழ்க்கை மேலே, உயிர் மேலே, எதிர்காலத்து மேலே நம்பிக்கை இழந்த பெண்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவை வரும். திமுக தலைவர்கள், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், அத்தனை கட்சிக்காரங்களுக்கும், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இத்தனை விஷயங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவை வரும். பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுடைய கண்ணீருக்கும், அவங்க சிந்தின அந்த ரத்தத்துக்கும், அந்த கஷ்டத்துக்கும், அந்த துன்பத்துக்கும், அந்த நரகத்துக்கும் திமுக தலைவர்களால், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் எந்த ஜென்மத்துக்கும் பதில் சொல்ல முடியாது. அவங்களுக்கு அதுக்கு ஈடுகட்ட முடியாது.
சதறி போய் நொறுங்கி போய் அந்த நரகத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பதில் கிடைக்க வேண்டிய ஒரு தேர்தலாக வரும் அது. ரொம்ப சீரியஸான அட் த சேம் டைம் ரொம்ப எமோஷனலாக இந்த இன்டர்வியூ முடிச்சிருக்கீங்க. இட் இஸ் சீரியஸுங்க. ஏன்னா கண்டிப்பாக இட் இஸ் வெரி வெரி சீரியஸ். இப்போது நான் இங்கே இருக்கிறதுக்கும் கட்சியில் என்னன்னா நினச்சிக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் நானே வந்து இல்லைங்க நான் எல்லா இடத்துலையும் நான் போய் பேசுகிறேன், எல்லா கூட்டத்துக்கு நான் போகிறேன், ஏன் கன்னியாகுமரி தூத்துக்குடி முதற்கொண்டு எல்லா இடத்துக்கும் நான் போயிட்டுருக்கேன். அதுக்கு காரணம் வந்து சிச்சுவேஷன் ரொம்ப சீரியஸாக இருக்குங்க. நம்ம வந்து பார்த்துக்கலாம், அடுத்த தேர்தல் பார்த்துக்கலாம் சார், அந்த அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஒரு கம்ஃபர்டபுளான லக்ஸரியில் நம்ம இல்லை. ஓகே. நம்ம ஸ்டேட்டில் பணம் இல்லை, லா அண்ட் ஆர்டர் இல்லை. எந்த ஒரு மக்களுக்கும் நீங்கள் ஒரு அப்போ பிறந்த குழந்தையா இருந்தாலும் 80 வயசு பாட்டி தாத்தாவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து உயிர் மேலே ஒரு உறுதி நம்பிக்கை இல்லை. உங்களுடைய வருமானத்துக்கு உறுதி கிடையாது. நாளைக்கு நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்கள் குடும்பத்துக்கு 3 வேளை உங்களால் சாப்பாடு போட முடியுமான்னு எந்த குடும்பத்துக்கும் ஒரு உறுதி கிடையாது. நீங்கள் சேமித்து வச்ச பணத்தை வந்து பாதுகாப்பாக இருந்து உங்களுடைய வயசான காலத்துக்கு இருக்குமா அப்படிங்கிறதுக்கு உறுதி கிடையாது. எதுக்குமே உறுதி இல்லாத ஒரு மாநிலம் வந்து எவ்வளோ தரமட்டமாகி எவ்வளோ நொறுங்கி போயிருக்கணும். இட் இஸ் வெரி சீரியஸ். இன்னொரு 5 வருஷம் மறுபடியும் இந்த கைகள் கொடுத்தா ஒப்படைச்சா தமிழ்நாடு வந்து கண்டிப்பாக நம்மளால் காப்பாற்றவே முடியாது, மிஞ்சாது. There will be nothing left. It is very serious. ஸோ மக்கள் இந்த இன்டர்வியூ ஃபுல்லாக பார்ப்பாங்க, அவங்க டிசைட் பண்ணுவாங்க. நல்லது நடக்கட்டும் என்று நம்புவோம். ரொம்ப நன்றி மேம். நல்லது நடக்கும்னு நான் நம்புகிறேன். சூப்பர் மேம், ரொம்ப நன்றி இன்டர்வியூக்கு வந்ததுக்கு. நம்ம திங்க் பாலிடிக்ஸ் சார்பாக ஒரு அன்பின் வெளிப்பாடு, ஓகேவா, ஒரு சின்ன கிஃப்ட். அன்பின் வெளிப்பாடுன்னு சொன்னதுனால நான் ஏற்றுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இட்ஸ் பின் அ ப்ளஷர்.